ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். பகவானுக்கு உகப்பை கொடுக்கும் கைங்கரியங்கள் எவை என்று ஒரு கேள்வி. இதுக்கு பதிலானது பெரிதாகவும் இருக்கலாம், சிறிதாகவும் இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, சாஸ்திரத்திலே சொன்னபடி நாம் நடந்தோம் என்றாலும், சாஸ்திரத்திலே எதை பண்ணாதே என்று சொல்லியிருக்கிறதோ அதை பண்ணாமல் இருந்தாலுமே அதுவே பகவானுக்கு உகப்பை கொடுக்கும். அப்படிப்பட்ட கைங்கரியங்களே பகவானுக்கு உகப்பை கொடுக்கும். ஆனாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் விரிவாக இதை பார்க்க வேண்டும் என்றால், கைங்கரியம் என்பது கிங்கரனான ஒரு அடிமை தன்னுடைய தலைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு, அதுதான் கைங்கரியம் என்று பார்க்கப்படுகிறது. அது இப்ப பகவத் விஷயத்திலே வரும் பொழுது சாஸ்திரமே சொல்லுகிறது, விஷ்ணுவை ஆராதிப்பது உயர்ந்த கைங்கரியம் என்று. ஆக பகவானுக்கு திருவாராதனம் பண்ணுவது மிக முக்கியமான கைங்கரியம். அதிலும் நம்முடைய கிரகத்திலே பெருமாள் ஒரு சாலக்கிராம திருமேனியாகவோ விக்கிரக திருமேனியாகவோ இல்ல ஒரு சித்திர படமாக கூட இருக்கலாம். அந்த திருமேனிக்கு நாம் அவசியம் திருவாராதனம் பண்ண வேணும். அது பகவானுக்கு உகப்பை கொடுக்கும். அதுக்கு மேலே அதே சாஸ்திரமே விஷ்ணுவை ஆராதிப்பதை காட்டிலும் விஷ்ணு பக்தர்களை ஆராதிப்பது மிகவும் உயர்ந்தது என்று சொல்லுகிறது. ஆக அடியார்களுக்கு தொண்டு பண்ண வேண்டும். அடியார்களுக்கு தொண்டு என்று வரும்பொழுது அது பலவிதமாக இருக்கலாம். அடியார்களுக்கு அவர்கள் கைங்கரியத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உதவலாம், பொருள் கொடுத்து உதவலாம். அவர்களுக்கு தேவையான உடல் உழைப்பை கொடுத்து அவர்களுடைய கைங்கரியத்துக்கு நாம் உதவி பண்ணலாம். இதெல்லாம் அடியார்கள் விஷயத்திலே பண்ண வேண்டிய கைங்கரியங்கள். இவையும் பகவானுக்கு மிகுந்த உகப்பை கொடுக்கும். இதை தவிர சில சில குறிப்பிட்ட கைங்கரியங்கள் அது மிகவும் கொண்டாடப்படுகின்றன. திருமாலை கட்டி கொடுக்கக்கூடிய கைங்கரியம், மாலை கட்டக்கூடிய கைங்கரியம், நந்தவனம் அமைத்து புஷ்பங்களை எடுத்து மாலைகளை செய்து பகவானுக்கு சமர்ப்பிப்பது, இது பொதுவாகவே குற்றமில்லாத கைங்கரியம் என்று சொல்லப்படுகிறது. பெரியாழ்வார், தொண்டரடிப்படியாழ்வார் இவர்களெல்லாம் இந்த கைங்கரியத்தை நன்றாக பண்ணியிருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான கைங்கரியமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக பகவானுக்கு தளிகை பண்ணக்கூடிய கைங்கரியம். சர்வேஸ்வரன், அந்த சர்வேஸ்வரனான பகவானுக்கு நாம் போகங்களை, உணவுகளை சமைத்து தளிகை பண்ணி அதை அவனுக்கு சமர்ப்பிப்பது என்பது மிகவும் முக்கியமான கைங்கரியம். அதே போல திருவிளக்கு சமர்ப்பிக்கக்கூடிய கைங்கரியம். பகவானுடைய சன்னதிகளிலே திருவிளக்கு ஏற்றி அங்கே ஒளியூட்டுவது, அது சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த கைங்கரியமாக சொல்லப்படுகிறது. அதே போல சந்நிதிகளை பெருக்கி சுத்தப்படுத்தி நன்றாக வைத்துக் கொள்வது, அந்த கைங்கரியமும் சாஸ்திரத்திலே மிகவும் உயர்வாக கொண்டாடப்படுகிறது. இந்த கைங்கரியங்களை எல்லாம் ஆழ்வார்களும் பல இடங்களிலே கொண்டாடி உள்ளார்கள். இப்படி எம்பெருமானுக்கு காய்கமாக செய்யக்கூடிய பல கைங்கரியங்கள் உள்ளன. இவற்றை தவிர இன்னும் வாத்தியம் வாசிப்பது, ஒரு உற்சவம் என்றால் பந்தல் போடுவது, இது போன்ற பல கைங்கரியங்கள். எம்பெருமானுக்கு எத்தனையோ விதவிதமான கைங்கரியங்கள் பண்ணலாம். எல்லா கைங்கரியங்களும் ஒரு ஒரு விதத்திலே மேன்மை பெற்றவைதான். இந்த கைங்கரியம் உயர்ந்தது, இதைத்தான் நான் பண்ணுவேன், இந்த கைங்கரியம் தாழ்ந்தது, இதை பண்ண மாட்டேன் என்றெல்லாம் நாம் சொல்லுவது என்பது கூடாது. ஆனால் அவரவர்களுடைய வர்ணம், ஆசிரமம், அதுக்கேற்ற கைங்கரியங்களை கண்டிப்பாக ஆராய்ந்து பார்த்து பண்ண வேண்டும். அப்படியே நானும் பண்ணுகிறேன் என்று எதையோ ஒரு காரியத்தை பண்ணுவது என்பது கிடையாது. அவரவர்கள் ஆராய்ந்து பெரியவர்களுடைய வழிகாட்டுதலோட கைங்கரியம் பண்ண வேண்டும். இதுக்கு மேலே ஸ்ரீபாத கைங்கரியம், பகவானை எழுந்தருள பண்ணுவது, இதுவும் மிகவும் முக்கியமான கைங்கரியமாக கொண்டாடப்படுகிறது.
எப்படி கருடாழ்வார் எம்பெருமானை எல்லா இடத்துக்கும் எழுந்தருள பண்ணி கொண்டு போகிறாரோ, அதே போல பல அடியார்கள் பகவானுக்கு புறப்பாடு சமயத்திலே அவனை ஸ்ரீபாதம் தாங்கி ஒரு உகப்பை ஏற்படுத்துகிறார்கள். அதுக்கு மேலே வாச்சிக கைங்கரியம், வேதங்களை கற்றுக்கொண்டு அவற்றை அத்தியனம் பண்ணுவது, சேவிப்பது, இது துஜர்களுக்கு, அதாவது யஜ்யோபவீதம் அணிந்திருப்பவர்களுக்கு இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு அதை தினந்தோறும் சேவிப்பது, இது முக்கியமாக காட்டப்படுகிறது. அதுக்கு மேலே திவ்ய பிரபந்தங்கள், அனைத்து அடியார்களும் எம்பெருமான் விஷயமான ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கற்றுக்கொண்டு அவைகளை சேவிப்பது, இது ஒரு முக்கியமான கைங்கரியம். அதுக்கு மேலே திருநாம சங்கீர்த்தனம், பகவானுடைய திருநாமங்களை வாயார பாடுவது, இது மிக முக்கியமான கைங்கரியமாக கொண்டாடப்படுகிறது. இதற்கெல்லாம் மேலே பகவானுடைய பெருமைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவது, அது மிக மிக முக்கியமான கைங்கரியமாக காட்டப்படுகிறது. பகவானே பகவத்கீதையிலே இந்த உயர்ந்ததான கீதா சாஸ்திரத்தை மற்றவர்களுக்கு யாரெல்லாம் உபதேசிக்கிறார்களோ அவர்கள் விஷயத்திலே எனக்கு மிகுந்த பிரியம் உள்ளது என்று காட்டியுள்ளான். இந்த பகவத்கீதை மட்டுமில்லை, பகவத் விஷயமான எத்தனையோ பிரபந்தங்கள், எத்தனையோ ரகசிய கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள், இவைகளுடைய வியாக்கியானங்கள், இதையெல்லாம் நன்றாக கேட்டு, பெரியோர்களிடத்தில் கேட்டு அதன்படி நடந்து அதை மற்றவர்களுக்கும் உபதேசிப்பது, இந்த சம்பிரதாய விஷயங்களை பிரச்சாரம் பண்ணுவது என்பது மிக முக்கியமான ஒரு கைங்கரியம். ஏன்னா நம்ம தெரிந்தவர்களே பேசிக் கொண்டிருப்பதை காட்டிலும் தெரியாதவர்களுக்கும் பெருமானுடைய பெருமையை எடுத்து சொல்லி அவர்களையும் நல்ல பக்தர்களாக்கி, அது மட்டுமில்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்திலே இருப்பவர்களே எத்தனையோ பேர் ஒண்ணுமே பகவத் விஷயம்னா என்னன்னே தெரியாமல் உண்டிய உடைய என்று இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அதை நன்றாக பரப்புவது, அது உபன்யாசங்களா இருக்கட்டும், காலக்ஷேபங்களா இருக்கட்டும், புத்தகங்களை பதிப்பித்து வெளியிடுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் கூட எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பை கொடுக்கக்கூடிய கைங்கரியம். இப்படி பலவிதமான கைங்கரியங்கள் இருக்கின்றன. இதிலே அவரவர்களுக்கு எந்த கைங்கரியம் பிராப்தமாகிறதோ, பெரியோர்களுடைய வழிகாட்டுதலின்படி எந்த கைங்கரியம் கிடைக்கிறதோ அதை அவசியம் பண்ண வேணும். இதிலே கடைசியா ஒரு விஷயம், கைங்கரியம் பண்ணும் பொழுது நாம் எந்த எண்ணத்தோட பண்ணணும்னா, இந்த கைங்கரியத்தாலே எம்பெருமானுக்கு உகப்பு ஏற்பட வேண்டும். இதனால எனக்கு உகப்புங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது, எனக்கும் எம்பெருமானுக்கும் பாதி பாதி உகப்பு அப்படிங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. எம்பெருமானுக்கே உகப்பு என்று அந்த எண்ணத்தோட கைங்கரியம் பண்ண வேண்டும். இதைத்தான் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே அற்புதமாக காட்டியுள்ளாள். கைங்கரியம் பண்ணும் பொழுது அதிலே எனக்கு இன்பம், எனக்கு பிரயோஜனம், அந்த எண்ணமானது நமக்கு சுத்தமாக இருக்கவே கூடாது. அதைத்தான் போக்கிக் கொடு என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறாள். ஏன்னா மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு மற்ற விஷயத்துல ஆசையெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் சொல்லவில்லை, ஏன்னா அவளுக்கு எதுலையுமே ஆசை இல்லை. ஆனா கைங்கரியம் பண்ணும் பொழுது இது எனக்காக பண்ணுகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்துடக்கூடாது. இது எம்பெருமானுக்காகத்தான் கைங்கரியம் என்பது மிக 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 முக்கியமான விஷயம். இதைத்தான் மடி தடவாத சோறு, சுருள் நாராத பூ என்றெல்லாம் சொல்லுவார்கள். மடி தடவாத சோறுனா ஒருத்தருக்கு உணவிட்டு அதற்கு பிறகு அவருடைய மடியை தடவி என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கறது. சுருள் நாராத பூன்னா அதிலே பிரயோஜனாந்தர பரத்தை, வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்ப்பதுங்கிற அந்த வாசனை இல்லாமல் இருக்கணும். இதைத்தான் மிக முக்கியமாக நம்முடைய சம்பிரதாயத்தை சொல்லுகிறார்கள். இப்படி கைங்கரியம்ங்கிறது எம்பெருமானுக்கு உகப்பை கொடுக்கக்கூடிய விதத்திலே பலவிதமாக அமைந்திருக்கும் என்பதை சுருக்கமாக பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை
கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org, KOYIL.org.